Good morning, praise Lord. Welcome to this video. இன்னைக்கும் காலையில கத்தர் என்ன எழுப்பி விட்டு நான் ரெடியாகி இந்த சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். கத்தர் எனக்கு கிருபை செஞ்சிருக்காரு. யூஸ்வலா ஜபம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம், உபவாசம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் ஜனங்க நினைக்கிறாங்க போல தெரியுது. அதனால ஜப ஜீவியத்தை விட்டு வெளியே போயிடுறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்க. நான் கூட அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் என்ன சிறு வயதிலே ரட்சித்து நான் எனக்கு கற்பித்து உலகம்னா என்ன, கர்த்தருடைய வீடுன்னா என்ன, ஜபம்னா என்ன, எப்படி அவர் கரத்துல இருந்து நம்ம பதில்களை பெற்றுக்கொள்வது, அதெல்லாம் எனக்கு கர்த்தர் போதித்து வழிநடத்தி வந்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மோஸ்ட்லி நான் சார்ந்து இந்த நான் சபையிலே தான் வளர்ந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ காணிக்கை இன்னைக்கு யாரோ 5 10 கொடுத்தாதான் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நிறைய நிறைய சபைகள்ல அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனால்தான் ஜனங்க இது ரொம்ப ஏழையான இது போல இருக்கு, கடவுளே பெக்கர் போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமைகள்ல இருக்குது. அதாவது ஒரு வளராத நிலைமை தான் அது குறிக்குது. ஸோ நான் போனாக்கா என்னை அந்த கம்யூனியன் இதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டாங்க, வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் நான் வேற ஒரு இடத்துல கத்தரை என்னை கொண்டு போய் சரியான விதத்துல என்ன போதித்தாங்க. ஸோ கம்யூனியன்ங்கிறது ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமானது தான். ஸோ அது ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கோ இல்லை சபையில வெளியே அனுப்புறதுக்கோ யாருக்கும் உரிமை இல்லை. கத்தர் யாரையும் புறக்கணிக்கிறவர் இல்லை. ஸோ எங்கள் ஊர்ல முக்கியமா நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் கற்றுக்கொண்ட விஷயம் இது. நான் அன்னைக்கு அந்த வசனத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன். மத்தேயும் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு நான் படிச்சு அது என் மனசுல இருக்குது. அப்புறம் நான் சர்ச்சுக்கு நான் போயிருந்தப்போ சர்ச்ல இருந்து யாரோ ஒரு பெரிய மனிதர் அந்த ஊருக்கு வந்திருந்தார். அவங்க கிட்ட இந்த ஸ்தல போதகர் அவங்க பிள்ளைங்க எல்லாரும் அவரை பிடிச்சி நீங்க எங்களுக்கு ஆடைகள் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேக்குறாங்க. சொன்னா நம்ம படிச்ச வசனத்துக்கும் இவங்க நடந்துக்கிற இதுக்கும் சம்பந்தமா இல்லையே, அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னா நம்ம அவர்கிட்டயே கேட்டு தானே பெற்றுக்கொள்ளணும். ஏன் இவங்க சபையில இருந்து வந்த ஒரு பெரியவர்கிட்ட போயிட்டு அவரை வருத்துறாங்க, அவர்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அப்படி கூட நினைக்கல, நீங்க வாங்கித்தாங்க அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ வசனத்துக்கும் அவங்க நடந்துக்கிறதுக்கும் சரியா இருக்க மாதிரி இல்லையே அப்படின்னு நான் நினைச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் சிறுமியா இருந்தேன், அப்போ ஸ்கூல் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா கத்தர் என்னுடைய தாட்ஸ் அறிந்திருக்கிறார். இப்போ நான் வீடே இல்லாம பிளாட்ஃபார்ம் அப்படின்ற நிலைமையில நான் என்னை வெளியே சாத்தான் அனுப்புனா கூட கர்த்தர் எனக்கு இந்த பிளாட்டை கொடுத்து இந்த வீட்டையும் கட்டி தினம் தினம் என்னை போதித்து போஷிச்சு உடுத்துவித்து வழிநடத்தி வராரு. ஆனா நான் யாரோ எங்க ஊர்ல ஜான்ங்கிறவரை வச்சுட்டு இருக்கேன், ஷேகருங்கிறவரை வச்சுட்டு இருக்கேன், சாலமோன்றவரை வச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் ஜனங்க பேசுறாங்க. ஆனா அப்படியெல்லாம் செஞ்சா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்காது. கர்த்தர் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸோ நம்மளே தடைகளை வைக்க கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு நம்முடைய பாவ சிந்தனை, நம்மளுடைய பேச்சு, பாவ செயல்கள் தடையா வச்சிட்டோம்னா நம்ம அதை பார்க்கறதுல. இதுதான் நான் இன்னைக்கு இந்த காலை வேலை ஷேர் பண்ணேன்.